வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோல உபுண்டுல டாக்கர் யூஸ் பண்ணி ஓடோ 19 எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட ஸ்டெப்ஸை நம்ம விவி இன்ஃபோடெக் வெப்சைட்ல பிளாகா போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் போய்க்கோங்க. அதுக்கு சிடி டவுன்லோட்ஸ். இப்போ நம்ம டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போயாச்சு. இப்போ இங்க டச் இன்ஸ்டால் டாக்கர் டாட் எஸ்ஹெச் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் டாக்கர் டாட் எஸ்ஹெச் அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க எல்எஸ் கமாண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் இங்க கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எல்எஸ் மைனஸ் ஏஎல் இன்ஸ்டால் டாக்கர் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட ரீட் ரைட் ஆக்சஸை நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட ரீரைட் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா ரீட் ரைட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கு, எக்ஸிகியூஷன் ஆக்சஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளால இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எக்ஸிகியூஷன் ஆக்சஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ chmod பிளஸ் எக்ஸ் இன்ஸ்டால் டாக்கர் டாட் எஸ்ஹெச் அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு எக்ஸிகியூஷன் ஆக்சஸ் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸிகியூஷன் ஆக்சஸ் கொடுத்தாச்சு. அதை எப்படி செக் பண்ணனா மறுபடியும் இதே கமாண்ட் தான், எல்எஸ் மைனஸ் ஏஎல் இந்த கமாண்டை கொடுத்து இப்போ எக்ஸிகியூஷன் ஆக்சஸ் வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குரோம்ல போய் டாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வர லிங்க் உள்ள போய்க்கோங்க. இங்க டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதுல இதுல டவுன்லோட் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப் இதை கிளிக் பண்ணிட்டு இதுல டவுன்லோட் டாக்கர் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல டவுன்லோட் ஃபார் லினக்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நம்ம உபுண்டுல தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ உபுண்டுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இதுல நீங்க இந்த உபுண்டு 22.04 24.04 எல்டி இந்த மாதிரி வெர்ஷன் இருந்தா தான் உங்களால இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இங்க இன்ஸ்டால் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்குதா, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல நீங்க இன்ஸ்டால் யூசிங் த ஆப் ரெபோசிட்டரி அப்படிங்கிற இந்த லிங்க் மாதிரி இருக்கதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ல உங்களுக்கு ஒரு செட்டப் காப்பி பேஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கிரிப்டை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இதை தான் காப்பி பண்ணி இப்போ நம்ம டெர்மினல்ல இப்போ டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, டாட் எஸ்ஹெச் ஃபைல், அதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ அந்த ஸ்கிரிப்டை இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நம்மளுடைய நம்மளுடைய உபுண்டு அப்டேட் பண்ணிக்கலாம். sudo apt-get update அப்படிங்கிற இந்த கமாண்ட் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ
நம்ம சிஸ்டம் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்டேட் ஆகி முடிச்சிருச்சு. இப்ப நம்ம கிரியேட் பண்ண இந்த டாட் எஸ்ஹெச் ஃபைல ரன் பண்ணலாம். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண டாட் எஸ்ஹெச் ஃபைல இப்ப ரன் பண்றோம். இப்ப அந்த ஃபைலும் ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டிபியன் ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ போன உபுண்டு வெப்சைட் போய்க்கோங்க. இங்கே இப்போ பேக் வந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல டவுன்லோட் த லேட்டஸ்ட் டிபியான் பேக்கேஜ் அப்படின்னு இருக்கு. இந்த டிபியான் பேக்கேஜை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிபியான் டெஸ்க்டாப் டிபியான் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ இது வந்து உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல தான் டவுன்லோட் ஆயிருக்கும். இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெர்மினலுக்கு வந்துட்டு இங்கே நம்ம கமாண்ட் கொடுத்துருக்கோம். sudo apt get update மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்டேட் பண்ணியாச்சு பேக்கேஜஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண டிபியன் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கமாண்டை காப்பி பண்ணி டெர்மினல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய டிபியன் ஃபைலும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டாக்கர் கரெக்டா இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க டெர்மினல்ல போட்டு. இப்போ நம்ம டெர்மினல்ல டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு செக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய டாக்கர் வெர்ஷன் இங்க ஷோ ஆகுது. இப்போ நம்ம டாக்கர் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த கமாண்டை ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணி நம்மளுடைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஷோ ஆகுற செட்டப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சிஸ்டம்ல போய் பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்திருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி நம்மளுடைய டாக்கர் டெஸ்க்டாப் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஓடோ எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் விட்டு வெளியே வந்துடலாம். சிடி டபுள் டாட் கொடுத்து வெளியே வந்துருங்க. இப்போ நம்மளுடைய ஹோம் பேஜ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் இதுல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். sudo mkdir odo 19 docker அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா odo 19 அண்டர்ஸ்கோர் டாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கலாம். cd odo 19 அண்டர்ஸ்கோர் டாக்கர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டருக்குள்ள நான் போயிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய சிக்ஸ்த் ஸ்டெப்ல இருக்க மாதிரி நம்ம இப்ப வந்து டாக்கர் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ள வந்து நம்ம இந்த சிக்ஸ்த் ஸ்டெப்ல இருக்க இந்த ஒய்ஏஎம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்க டச் அப்படின்னு போட்டு
உங்களுடைய டாக்கர் கம்போஸ் ஃபைல போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபைலுக்கு நேம் வந்து நான் இப்போ இந்த ஃபைலுக்கு நேம் வந்து நான் டாக்கர் மைனர் ஹைஃபன் கம்போஸ் .yaml அப்படின்னு சொல்லி ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இங்க வந்து பெர்மிஷன் டினைட்னு வருது. ஸோ நான் சூடோ அப்படின்னு கொடுத்து ரூட் யூசர்ல இருந்து யூஸ் பண்றேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹைஃபன் கம்போஸ் .ymlனு ஒரு ஃபைல் வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபைலுக்குள்ள நம்மளுடைய கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே ஓப்பன் டாக்கர் ஹைஃபன் கம்போஸ் .yaml அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்க நம்மளுடைய வெப்சைட்ல இருக்க இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஓடோ பிஜி பாஸ் வரைக்கும் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை இந்த ஃபைல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நான் ஆல்ரெடி 8069 டிஃபால்ட் போர்ட்ல வேற ஓடோ வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து நான் வேற போர்ட் நம்பர் மாத்திக்கிறேன். இப்ப வந்து நான் இங்க 8089 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க வந்து 8082 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ரெண்டு போர்ட்லயும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால நான் இங்க போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் எல்லாமே நீங்க வந்து சேமா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெர்மினல்ல இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. sudo nano. இப்போ நம்ம டெர்மினல்ல இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம பாஸ்வேர்ட் அதில் தான் நம்ம போடணும். sudo nano pg. நம்ம இங்க என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேம்ல தான் இங்க ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஓடோ அண்டர்ஸ்கோர் பிஜி அண்டர்ஸ்கோர் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம இங்கேயும் ஓடோ அண்டர்ஸ்கோர் பிஜி அண்டர்ஸ்கோர் பாஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். இப்போ இந்த ஃபைலுக்குள்ள நான் வந்து vv123 அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட ஓடோவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இது இன்ஸ்டால் பண்ணும். இதோட போர்ட் நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி இங்க கொடுத்துட்டோம். அதே மாதிரி இதுக்கு வந்து 2 வால்யூம் ஒரு நம்மளுடைய ஓடோவோட வெப் பேஜ் வந்து ஒரு வால்யூமாவும் டேட்டா பேஸ் வந்து ஒரு வால்யூமாவும் இதுல வந்து கிரியேட் ஆயிருக்கும். நம்மளுடைய பாஸ்வேர்ட் வந்து தனியா ஒரு ஃபைல்ல நம்ம கொடுத்துருக்கனால அதை வந்து நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் பைண்ட் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டாக்கருக்குள்ளேயும் அந்த ஃபைல் இருக்கும், நம்மளுடைய சிஸ்டம்லயும் அந்த ஃபைல் இருக்கும். நம்ம டாக்கருக்குள்ள இருக்க ஃபைலுக்கு நம்மளுடைய சிஸ்டம்ல இருந்து நம்ம என்ன சேஞ்சஸ் கொடுக்குறோமோ அந்த சேஞ்சஸ் வந்து டாக்கருக்குள்ளேயும் இம்பாக்ட் ஆயிரும். அதுதான் பைண்ட் மவுண்ட்ங்கிற கான்செப்ட். இப்போ இங்க டிபில வந்து போஸ்ட்கிரஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லி நம்ம இமேஜ்ல கொடுத்துருக்கோம். அதோட என்விரான்மெண்ட் பாஸ்வேர்ட் அது எல்லாமே நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். இங்க 2 வால்யூம் அப்படிங்கறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நீங்க எல்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஃபைல் நம்ம இங்க கிரியேட் பண்ணது உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம இங்க இருந்தே நம்மளோட டாக்கரை ரன் பண்ணலாம். நான் ரூட் யூசர்ல இருந்து ரன் பண்றேன். ஸோ sudo docker compose up
மைனஸ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ இங்க இருந்தே நம்மளுடைய ஓடோவை ரன் பண்ணலாம். அதுக்கு sudo docker compose up மைனஸ் டி அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இங்க இருந்தே நம்மளுடைய டாக்கர் வந்து ரன் ஆகும். இப்ப நம்மளுடைய டாக்கர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. டாக்கர்ல ஓடோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இதுலயே டாக்கர் யூஸ் பண்ணி ஓடோ வந்து இங்க ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இத ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இமேஜ் கிரியேட் ஆகி கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி டாக்கர் யூஸ் பண்ணி வேற ஓடோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு சீக்கிரமா இது இப்படி கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்மளுடைய வெப்சைட் நம்ம குரோம்ல போய் நம்மளுடைய போர்ட் நம்பர் போட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்க நான் லோக்கல் ஹோஸ்ட் 8089 நம்ம கொடுத்தோம். இப்ப நம்மளுடைய ஓடோ வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம மாஸ்டர் பாஸ்வேர்ட் செட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டேட்டா பேஸ்க்கு டெமோ விவி இன்ஃபோடெக் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். அந்த அட்மின் அப்படின்னு இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க இந்தியா கொடுத்துக்கோங்க. யூ கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய ஓடோ ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தேவையான மாடியூலை இங்க இதுல ஆக்டிவேட் பண்ணி ஓடோவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேல்ஸ் மாடியூல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டாக்கர்ல ரன் ஆகிற ஓடோ கண்டெய்னரை வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு இங்க டாக்கர் பிஎஸ் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணிக்கோங்க. இப்படி ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க 8089 போர்ட்ல தான் நம்மளுடைய ஓடோ ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் லாங் போலிங் போர்ட்டா 8082ங்கிற போர்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டும் நம்ம இங்கேயே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு கண்டெய்னர் தான் இப்போ ஓடோல ரன் ஆயிட்டு இருக்கு டாக்கர் யூஸ் பண்ணி. இப்போ டாக்கர் யூஸ் பண்ணி உபுண்டுல ஓடோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.